ஓகேங்க. அம்மா வந்து உருளைக்கிழங்கு ஒன்று வந்து அப்படி தோலோட இங்கே பாருங்கள் இந்த சைஸில் செவமில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வரைக்கும் பாருங்கள் கடல மாவு, அரிசி மாவு கொஞ்சம் கோண்டு, மிளகாத்தூள், சின்ன ஜீரகம் தூள், பெருங்காயம், உப்பு மூணையும் போட்டு நல்லா இந்த பாருங்கள் இந்த அளவு கலக்கி வச்சுருக்கேன். உள்ளவளுக்கு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்துடலாம். சட்டி வச்சாச்சு, ஊற்றலாம். என்ன சூடு வந்துருச்சா பார்ப்போம். சூடு வந்துருச்சு பாருங்க. ஒவ்வொரு கிழங்கா எடுத்து அப்படியே போடலாம். சரி, எப்போவுமே உருளைக்கிழங்கு பஜ்ஜி செய்யும் போது பெருங்காயம் கொஞ்சம் நிறையா போட்டுக்கோங்க, சரிங்களா? பெருங்காயம் கண்டிப்பாக நிறையா போடணும். இது பஜ்ஜி உருளைக்கிழங்கு பஜ்ஜி செய்யும் போது நம்ம பெருங்காயம் நிறையா போட்டுக்கணும். சிம்பிளாக இப்படி வீட்லேயே நம்ம செஞ்சு கொடுத்துடலாம். பிள்ளைங்களுக்கு நல்ல எண்ணெயாகவும் இருக்கும், சுத்தமாகவும் இருக்கும்.